எல்லாருக்கும் வணக்கம். தி ஃபேக்ட்ஸ் அபவுட் ஃபார்மிங் பிஸ்னஸ்ல இன்னையோட எபிசோட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒரு பண்ணையோட லாபம் நஷ்டம் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த ஒரு விஷயம் தான். அப்படி என்ன விஷயம்னு பாக்குறீங்களா? தீவன மேலாண்மை தான். ஒரு பண்ணை வந்து நீங்க ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு பண்ணையை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இந்த தீவன மேலாண்மை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா ஒரு பண்ணையோட லாபம் நஷ்டம் எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறது இந்த தீவன மேலாண்மை மட்டும்தான். ஏன் வந்து இதை பத்தி நான் இவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 700 800 அந்த ஒரு தீவன மூட்டை வந்து இன்னைக்கு 2400 வரைக்கும் விற்குது. பட் நம்ம கோழியோட ரேட்டோ இல்ல கோழி முட்டையோட ரேட்டோ பாத்தீங்கன்னா அதே ரேஞ்சில தான் இருக்கு. சொல்ல போனா கோழியோட ரேட் இன்னும் கம்மி கூட ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் பண்ணையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்கும் இதுதான் வந்து காரணம். ஒரு காலத்துல வந்து நீங்க எங்க பாத்தீங்கன்னாலுமே வந்து பண்ணைகள் இருந்தது. இந்த கொரோனாக்கு முன்னாடியா இருக்கட்டும், ஆஃப்டர் கொரோனாவா இருக்கட்டும், இங்க பாத்தீங்கன்னாலும் அங்கங்க பண்ணைகள் இருக்கும். கோழிங்க, ஆடுங்க, மாடுங்க இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வேலூர்லயே பாத்தீங்கன்னா கூட நிறைய இடத்துல நீங்க தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் பண்ணைகள் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவன மேலாண்மை மட்டும்தான். ஸோ இதுக்கு என்னதான் வந்து வழி? நம்ம கம்பெனி தீவனங்களை பயன்படுத்தாம நம்மளா வந்து தீவனங்களை எப்படி உற்பத்தி பண்றது குறைஞ்ச செலவுல அப்படிங்கிறத பத்தி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வரும். எப்படி உற்பத்தி பண்றதுன்றத பத்தி நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். என்னென்ன தீவனங்கள் இருக்கு செலவே இல்லாம நம்ம உற்பத்தி பண்றதுக்கு அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பேச போறோம். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி பண்ண வச்சிருக்கிறவங்களோ இல்லை பண்ண ஸ்டார்ட் பண்றோம்னு நினைக்கிறவங்களுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, ஒரு பண்ணையில எப்படிதான் வந்து தீவன செலவு குறைக்கிறது, லாபத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பண்ணையில தீவன செலவு குறைக்கணும் அப்படின்னா நீங்க எந்த பண்ணையாவது வச்சிருக்கீங்க, ஆடு, மாடு, கோழி, பன்றி, அப்புறம் வந்து வாத்து எது வச்சிருந்தீங்கனாலுமே பசுந்தீவனங்கள் மூலயமா மட்டும்தான் நம்மளால வந்து தீவன செலவு குறைக்க முடியும். நீங்க இந்த நம்ம இப்ப சொன்ன ஆடு, மாடு, கோழிங்க, பன்றி, வாத்து இது எல்லாத்துக்குமே வந்து 2% நீங்க பசுந்தீவனங்கள் வந்து பயன்படுத்தலாம். அந்த பசுந்தீவனங்கள் உற்பத்தி பண்றதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ 1 கிலோ தீவனத்தை வந்து நீங்க வெளியே 35 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்க பசுந்தீவனங்கள் உற்பத்தி பண்றதுக்கு உங்களுக்கு ஆகிற செலவு 1 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 2 ரூபா தான் ஆகும். ஸோ அது என்னென்ன பசுந்தீவனங்கள், அது எப்படி உற்பத்தி பண்றது, ஸோ எல்லா விஷயங்களும் தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். இந்த பசுந்தீவனங்கள்ல நம்ம அதிகமா இப்போதைக்கு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம ஈஸியா நம்மளால உற்பத்தி பண்ண முடியுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புல் வகைகள் தான். ஸோ இந்த சூப்பர் நேப்பியர், கோ4, கோ5, ஜிஞ்சுவா புல், அப்புறம் வந்து இந்த ரெட் நேப்பியர் இந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது வந்து நம்ம மோஸ்ட்லி மாடுகளுக்கு தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். நமக்கு குறைஞ்ச இடத்துல அதிக மகசூல் தரதும் இதுதான். ஸோ நம்ம பசுந்தீவனங்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது இந்த புல் வகைகள் மட்டும்தான். இதுதான் வந்து ஈஸியா உற்பத்தியும் ஆகும், அதே சமயம் அதிக அளவு ஈல்டும் நமக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி இதுல மாவுச்சத்து, அதுக்கப்புறம் புரதச்சத்தும் அதிக அளவில் இருக்கு. இந்த புல் வகைகளோட சேர்த்து வைக்கோலும் நீங்க மாடுகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு நம்ம பசுந்தீவனங்கள்லயே வந்து நம்மளால வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும் மாட்டு பண்ணைகளை. அடுத்து பசுந்தீவன வகை என்னன்னு பாத்தீங்கன்னா மரம் மற்றும் செடி வகைகள். இப்ப மரத்துல பாத்தீங்கன்னா இந்த அகத்திக்கீரை, அப்புறம் இந்த சவுண்டால், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய புரோட்டீன் கண்டென்ட் வந்து இருக்கும். இப்போ செடி வகைகள் பாத்தீங்கன்னா வேலி மசாலா இருக்கட்டும், குதிரை மசால், முயல் மசால், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பயிர் பண்ணிக்கலாம். இப்ப ரெண்டாவதா மர வகைகள், செடி வகைகள் சொன்ன எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடுகளுக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம மாடுகளுக்கு சொன்ன புல் வகைகளையும் சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆடுகளுக்கு. ஸோ மாடுகளை விட ஆடுகளுக்கு வந்து அதிக வகையான பசுந்தீவனங்கள் வந்து நம்மளால உற்பத்தி பண்ணிக்க முடியும், எந்த ஒரு செலவுமே இல்லாமல். ஸோ இது எல்லாத்தோடும் ஒரு முக்கியமான ஒரு பசுந்தீவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோலா. ஸோ அதனால தான் நான் இது ரொம்ப முக்கியமானதுன்றதுனால தான் இதை நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். இதை பற்றி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போ நீங்கள் அசோலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சூப்பர் நேப்பியராக இருக்கட்டும், இந்த புல் வகைகள் வந்து நிறைய ஹீட்டு, அதே மாதிரி வந்து இந்த மரம், செடி, கொடி வகைகளும் வந்து ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நம்ம அதிக அளவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த பசுந்தீவனங்களோடு சேர்த்து நீங்கள் அசோலாவும் கொடுக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளால வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அசோலா வந்து நீங்க 40% 50% வரைக்கும் கூட நம்ம அந்த பசுந்தீவனங்கள்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு விரும்பியும் சாப்பிடும். அதே அளவு அசோலா வந்து ஈஸியா ஜீரணமும் ஆயிடும். அசோலாவில் பார்த்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறதுனால பசுந்தீவனங்களில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அசோலா. அதே மாதிரி உற்பத்தியும் பார்த்தீங்கன்னா பெருசாக கஷ்டமும் கிடையாது, செலவும் வந்து சுத்தமாக கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் அதிலிருந்தே டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நாளைக்குள்ளேயே நீங்கள் ஹீல்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம், நீங்கள் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து. எந்த ஒரு பண்ண வச்சிருந்தாலுமே அசோலாவோட பங்கு வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி. நீங்கள் மாட்டுக்கு வந்து நீங்கள் அசோலா கொடுக்கும்போது 15 20% வந்து பால் உற்பத்தி அதிகப்படுத்துதுன்னு சொல்றாங்க, நீங்க நார்மலா தீவனத்தை கொடுத்து வளர்க்கறதை விட. அதனால இப்ப ஆடுகளுக்கு எடுத்தீங்கன்னா ஆடுகளுக்கும் அதிக அளவு புரோட்டீன் வந்து இது கொடுக்குது. கோழிகளுக்கு எடுத்தீங்கன்னா கோழிகளுக்கும் நிறைய சத்தான விஷயங்களை வந்து இது கொடுக்குது. அதனால ஒரு பண்ணை இருக்கு அப்படின்னா அந்த பண்ணையில வந்து அசோலான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
இப்ப நம்ம இது வரைக்கும் சொன்ன எல்லா பசுந்தீவனங்களையுமே உங்களுக்கு உற்பத்தி பண்றதுக்கு குறைஞ்ச அளவு இடம் இருந்தா போதுமானது. பட் நிறைய பேர் வந்து இந்த சிட்டில வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து ஷெட்டு போடுற அளவுக்கு மட்டும்தான் வந்து இடம் இருந்திருக்கும். ஸோ ஆடு மாடு கோழிகளை வந்து ஒரு ஷெட்டுக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பெருசா இடம் இருக்காது. அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா இந்த காய்கறி வேஸ்ட், ஸோ மார்க்கெட்ல கிடைக்கிற காய்கறி வேஸ்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து பட்ஜெட்டும் ரொம்பவே கம்மியா இருக்கும். சில இடத்துல நீங்க பே பண்ணாம கூட எடுத்துட்டு வரலாம். ஸோ அவங்க கிட்ட சொல்லி வச்சிங்க அப்படின்னா வேஸ்ட் வந்து எடுத்துட்டு போயிடும். அவங்களுக்கு இடம் கிளீன் ஆனா போதும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஸோ அங்கிருந்து நீங்க காய்கறி வேஸ்ட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்க அந்த காய்கறி வேஸ்ட் வந்து டைரக்டா கொடுக்காம அதை அலசிட்டோ இல்ல வந்து லைட்டா வேக வச்சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்த டிசீஸும் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்க கோழிங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு 70% வரைக்கும் கூட நீங்க பசுந்தீவனங்களையோ இல்ல வந்து செலவே இல்லாம உற்பத்தி பண்ற பொருட்களையோ கொடுத்துக்கலாம். பசுந்தீவனங்களை தவிர்த்து கரையான் உற்பத்தி இருக்கு. பிளாக் சோல்ஜர்ஸ் ஃப்ளை மூலியமா வந்து நீங்க புழுக்களை உற்பத்தி பண்றது, ஸோ அந்த மெத்தட் இருக்கு. அது மூலியமா நம்ம கோழிகளுக்கு வந்து தேவையான எல்லா புரதச்சத்தா இருக்கட்டும், விட்டமினா இருக்கட்டும், கால்சியமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம உற்பத்தி பண்ற தீவனத்து மூலமா வந்து கோழிகளுக்கு கொடுத்துட முடியும். ஸோ ஆடு மாடு இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கோழிகளை வளர்க்குறது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா அதுக்கு தேவையான தீவனத்தை வந்து நம்மளே வந்து கம்மி செலவுல உற்பத்தி பண்ணிட முடியும். ஸோ ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை ஆல்ரெடி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கோ, அதாவது பண்ணை வச்சிருந்து அவங்களுக்கு நஷ்டமா போறவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தீவன செலவை நீங்க கொஞ்சம் அளவா மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லாபத்தோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் வந்து லாபமே இல்லாம பண்ணையை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து எனக்கு தெரிஞ்சு தீவனம் தான். இன்னொன்று நோய் மேலாண்மை. நோய் மேலாண்மை வந்து நம்மளோட தப்புன்னு தான் சொல்ல முடியும். பட் தீவன மேலாண்மை நம்மள தப்பு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம வந்து எப்படி முன்னேற்றமா பண்ணி எடுத்துட்டு போறோன்றது தான். ஸோ தீவனத்தை வந்து நம்மளால கண்டிப்பா குறைச்சிக்க முடியும். அதே மாதிரி நோய் மேலாண்மை பத்தியும் இன்னொரு வீடியோ நம்மள வந்து அதை பத்தி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வீடியோவில் சொன்னதை தவிர்த்து வேற என்னென்ன பசுந்தீவனங்கள்லாம் வந்து உங்க ஆடு மாடு கோழிகளுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். சரி, பண்ணைகள் பத்தின பயனுள்ள தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல நம்மளோட சேனல்ல இந்த வீடியோ நீங்க முதல் முறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி.